So hello viewers, welcome back to Atmasala channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா உத்தரகோஷம் மங்கை மங்களாத சுவாமி டெம்பிள். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோவில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ராமேஸ்வரம் போற வழியில உத்தரகோஷம் மங்கைங்கிற ஊர்ல தான் இருக்கு. இந்த ஊர் தான் சிவனோட சொந்த ஊர்னு சொல்லப்படுது. இந்த கோவில் தான் உலகத்திலே முதல் சிவன் கோயில்னு சொல்றாங்க. இந்த கோவில் கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு மேல் பழமையானதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துலதான் ஃபர்ஸ்ட் சிவன் வந்து பார்வதி தேவிக்கு வந்து டான்ஸ் ஆடி காமிச்சாங்க. அது கூடவே ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இந்த கோவில்ல தான் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த கோவில்ல தான் உலகத்தின் முதல் மரகத நடராஜர் சிலை இருக்கு. இந்த நடராஜர் சிலையில நம்மளால பாம்பும் அந்த புலித்தோல் மாதிரி சிவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பார்க்க முடியாது. இந்த சிலைய வருஷம் ஃபுல்லாவே சந்தன காப்பு பூசிதான் வச்சிருப்பாங்க. வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் அந்த சந்தன காப்பு களைஞ்சு நம்மளால அந்த மரகத நடராஜரா தரிசனிக்க முடியும். அந்த மரகத நடராஜரை அருத்ர தரிசனத்தன்னைக்கு தான் பார்க்க முடியும். அது எப்ப வருதுன்னா டிசம்பர்ல இருந்து ஜான்வரி வரைக்கும் எப்ப அந்த மார்கழி நட்சத்திரம் பார்க்க முடியுதோ அன்னைக்குதான் வந்து அந்த அருத்ர தரிசனத்தன்னைக்கு நம்மளால அந்த எமரல் நடராஜராவே பார்க்க முடியும். அந்த சந்தன காப்பு ஏன் பூசி இருக்குன்னா, ஏதாச்சும் சில காரணத்தினால அந்த மரகத நடராஜர் வந்து அது மரகத சிலைங்கிறதுனால அது ஏதாச்சும் இந்த மோன சத்தம் அந்த மாதிரி கேட்கும் போது உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுனாலதான் அந்த சந்தன காப்பு பூசி இருக்கு. இந்த நடராஜர் சிலை வந்து 6 அடி உயரமானது. ஏப்ரல் 4, 2025 அதாவது இந்த மாசம் 4ஆம் தேதி தான் இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட்லயே பார்த்த மாதிரி இந்த கோயிலுக்கு புதுசா அப்படியே அழகா பெயிண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு சைடு நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பெயிண்டிங் வந்து உண்மையாலுமே நல்லா அடிச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே வந்து அழகா தான் இருந்துச்சு. என்னதான் அவங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலனாலும் அது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சாமியும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் நாங்களும். கோயிலுங்கிறதுனால நிறைய இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, அதனால நிறைய இடத்துல எடுக்க முடியல. அதுக்கப்புறமா நாங்களும் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போற இடத்துல யாகம் வளர்த்துற இடம் தான் போனோம். அந்த இடம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க நிறைய அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பெயிண்டிங்கும் பண்ணியிருந்தாங்க. அந்த பெயிண்டிங்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த யாகம் வளர்த்துற இடத்த பார்த்து முடிச்சுட்டு நாங்க அடுத்ததான் போன இடம் தான் அந்த மெயின் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியான அந்த மரகத நடராஜர் சிலையை தரிசனிக்க போனோம். ஆனா சொன்ன மாதிரி நாங்க போனப்பயும் கரெக்டா அந்த சந்தன காப்பு பூசிதான் இருந்துச்சு. அது வந்து அந்த டிசம்பர்ல இருந்து ஜான்வரியில தான் அந்த டைம்ல தான் பார்க்க முடியும்ங்கிறதுனால அந்த இடத்துலயும் வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் அலௌட் இல்லைங்கிறதுனால நாங்களும் எடுக்கல. நீங்க இப்ப பாக்குற இந்த மரம் தான் 3000 வருஷம் பழமையான இழந்த மரம். இந்த மரத்துக்கடியில தான் சிவன் வந்து மண்டோதரி முன்னாடி ஒரு குழந்தை ரூபத்துல வந்தாரு. அதுக்கப்புறமா நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற இன்னொரு சாமியும் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே எங்களுக்கு வர வழியிலெல்லாம் இருந்த அந்த சிலைகள் அப்புறம் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்களும் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சில இடத்துல எல்லாம் உட்காந்துட்டு
அப்படியே போற வழியில வந்து நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு பண்ணிட்டு இருந்த அலங்காரம்லாம் பார்த்துட்டு, அப்புறம் நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு நடக்க போற அந்த டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் வந்து கோயில்ல இருந்து வெளியே கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆர்ட் மசாலா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திஷாந்த், துரு அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.